அன்புடையீர் வணக்கம். ராசி பலன்கள் வாழ்வியல் சேனல் சார்பாக இந்த வருடம், அதாவது தமிழ் வருடம் குரோதி வருடம், ஆங்கிலத்துக்கு 2024, இந்த வருடத்தில் சித்திரை மாதம் 18ஆம் தேதி, ஆங்கிலத்துக்கு 1/5/2024 அன்று புதன்கிழமை மாலை 3:57க்கு குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபத்துக்கு சஞ்சாரம் பண்ணுறார். இதை கோச்சாரம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது கோள்களின் நகர்வு. பொதுவாக குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருஷம் உட்காந்துருப்பார். அந்த ஒரு வருஷம் உட்காந்துருக்கும்போது அந்த ராசிக்காரங்களில் ராசியிலேருந்து எண்ணும்போது அந்த ராசிக்கு 2வது இடத்துலையோ 5வது இடத்துலையோ 7வது இடத்துலையோ 9வது இடத்துலையோ இருந்தால் பொதுவாக நல்ல பலனை தருவான் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகின்றது. அப்படி பார்க்கும்போது இந்த குரு பயிற்சி பலனில் மேசராசிக்காரங்களுக்கு 2வது இடத்துல இருக்குது, நன்மையான பலனை தரும். மகர ராசிக்காரங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்குது, நல்ல பலனை தரும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்கார், நல்ல பலனை தரும். கன்னி ராசிக்காரங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கார், நல்ல பலன்களை தரும். மற்ற ராசிக்காரர்களுக்கெல்லாம் அவர்களுடைய தசா புத்திகள் மற்றும் சனியுடைய இருப்பிடம் இவைகளுக்கு தகுந்தாற்போல் பலன்கள் வேறுபடும். இப்போ முதல்ல எடுத்துக்கிட்டாச்சுன்னா மேச ராசிக்காரங்களுக்கு நினச்ச காரியம்லாம் இந்த வருஷத்தில் வெற்றி அடையும். இதெல்லாம் நீங்கள் நினச்சி ஏம் பண்ணி வச்சுருந்தீங்களோ அந்த காரியங்கள் தடை இல்லாமல் வெற்றி அடையும். வேலை, மாணவர்கள் வேலைக்காக அலைஞ்சிருப்பீங்க, இன்டர்வியூ போயிருப்பீங்க, ரிட்டன் டெஸ்ட்லாம் எழுதிருப்பீங்க. 1 மார்க் 1/2 மார்க்கில் போன மாணவர்களுக்கெல்லாம் இந்த தடவை வேலை வாய்ப்பு இந்த வருஷத்தில் கட்டாயம் கிடைக்கும். குரு பயிற்சி உங்களுக்கு வேலையை வாங்கி தரும். பண வரவு, தொழில் பண்ணக்கூடியவங்க, வியாபாரிகள், கடல் கடந்த வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் பண வரவு நல்லாயிருக்கும். இது போக மேசராசிக்காரங்களுக்கு அனுகூலம் என்னன்னா, சனியும் நல்ல இடத்துல இருக்கார், 11வது இடத்துல இருந்தார். பொதுவாக சனி 3ஆம் இடம் 6ஆம் இடம் 11வது இடத்துல இருந்தால் நல்ல பலனை தரும். சனியும் நல்ல இடத்துல இருக்கார், குருவும் நல்ல இடத்துல இருக்கார். வலிமையான கிரகங்கள் 2, சனி குரு. சனி ஒரு வீட்டில் 2.5 வருஷம், குரு ஒரு வீட்டில் 1 வருஷம். எனவே இந்த 2 பேரும் அனுகூலமான இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால மேச ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். வெளிநாட்டுக்கு போனோம், வெளிப்போனா பிளைட் ஏறிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்களுக்கெல்லாம் அவங்க கற்பனைகள் நல்லபடி நடக்கும். இது போக வெளிநாட்டில் தான் நான் எப்படியாவது வேலைக்கு போவேன்னு இருந்து ஒரு தீர்மானம் ஆனவங்களுக்கும் தங்கு தடை இல்லாமல் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வாக்குறுதி, இவ்வளோ நாளாக ஒரு வாக்குறுதியை கொடுத்துருப்பிய, அந்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய காலகட்டங்கள் இந்த குரு பகவான் உங்களுக்கு செய்வார். சொத்து பிரச்சனை, இந்த சொத்து பிரச்சனைகள்லாம் தாய் வழி சொத்தோ தகப்பன் வழி சொத்தோ இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த சொத்தில் பிரச்சனைகள் இருந்தாலோ இல்லை நீங்களே வாங்கியிருந்த சொத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த சொத்து பிரச்சனைகள் நீங்கும். மேலும் வழக்கறிஞர்களுக்கு வழக்குகள்லாம் வெற்றி அடையும். ஏன்னா வாக்கில் வியாழன் இருக்கார். எடுக்கிற பாயிண்ட் சாதாரணமாக சும்மையே வாயில் பாயிண்ட் வந்தாலும் அது வெற்றி தரக்கூடிய பாயிண்டாக தான் இருக்கும். வழக்கறிஞர்களுக்கு நல்லாயிருக்கும். மற்றபடி அதிகாரிகள், அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் உங்களுடைய பேச்சிற்கு கட்டுப்பட்டு உங்களுக்கு கீழே நடக்கக்கூடிய அதிகாரிகள் வேலை பார்ப்பாங்க. உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுடைய சொல்லையும் கேட்பாங்க. மொத்தத்தில் மேசராசிக்காரங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமையும் நல்லாயிருக்கும். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி மேசராசிக்கு மிக மிக நன்றாக இருக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்கு, ரிஷபராசிக்கு என்னன்னா ஜென்மகுரு, ஜென்மராமர் வனத்திலேன்னு பாட்டு இருக்குது குரு சஞ்சார பலனில். அதாவது தசரத சக்கரவர்த்தியினுடைய மகன் ஸ்ரீராமச்சந்திரன் நாடை ஆள வேண்டும் என்று தசரத சக்கரவர்த்தி நினைக்கும் போது கைகேயினால் வனத்திற்கு அனுப்ப ஏற்பாடு செய்யும் போது ஸ்ரீராமச்சந்திர பகவானுக்கு ஜென்மத்தில் தான் குரு இருந்தார்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரம் கூறுது. அதை மாதிரி இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு எல்லாருமே ஜென்மகுரு வருது. ஆனாலும் ரொம்ப பயப்படலாம் வேண்டாம். என்னன்னா இடமாற்றம் தான் உண்டாகும். மெயினாக ஒன்று, வேலை பார்க்குறவங்க ட்ரான்ஸ்ஃபர் விரும்பி இருக்கவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வரும். இந்த இடம் ரொம்ப தொல்லையாக இருக்குது, வேறு இடத்துக்கு போகணுங்கிறவங்களுக்கு அந்த இடமாற்றங்கள், வேலை பார்க்குறவங்களுக்கு இடமாற்றங்கள் வரும். வியாபாரம் பண்ணக்கூடியவங்க கடையை கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணியோ இல்லை அடுத்த வேறு பக்கத்து கடைக்கு வாடகைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தன்னுடைய சொந்த வீட்டிலையே ஒரு அறை விட்டு இன்னொரு அறைக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணிலாம் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும்.
மற்றபடி சுப விரய கடன்கள் உண்டாகும். கல்யாண செலவுகள், பேத்தியாளுக்கு சடங்கு பண்ணுறது செலவுகள், பிள்ளைகளுக்கு சடங்கு பண்ணக்கூடிய செலவுகள், மற்றபடி கல்வி சம்பந்தப்பட்ட கடன்கள், சுப விரய கடன்கள்லாம் ஏற்படும். அந்த கடனை ஈஸியாக அடைச்சிருவீங்க, ஒன்றும் பயப்பட வேண்டாம். கல்யாணம் முடிஞ்சு டைவர்ஸ் ஆனவங்க அடுத்த கல்யாணத்தை, அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனையே இல்லாமல் டைவர்ஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படியாப்பட்டவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமா ஆகாதா என்று இருந்தவர்களுக்கு இந்த ஜென்ம குருவாகப்பட்டவன் வந்து 2வது திருமணத்தை சிறப்பாக நடத்தி வைப்பார். ஆனால் உங்கள் மனக்கவலைகள்லாம் நீங்கிடும். மற்றபடி குழந்தை பேர் இல்லாதவர்கள், இவ்வளோ நாள் ஆச்சா கல்யாணம் முடிஞ்சு, இவ்வளோ நாள் ஆச்சா மருந்து மாத்திரையும் சாப்பிடுதோம், இன்னொரு குழந்தை பிறக்கலையேன்னு கவலையில் இருக்கிறவங்களுக்கு கட்டாயமாக குழந்தை பேர் உண்டாகும். தெய்வ கடாட்சம் உண்டாகும். பிள்ளைகளை பற்றிய கவலைகள் நீங்கும். ஏன்னா ஜென்மத்தில் குரு இருந்தாலும் கவலைகள் நீங்கக்கூடிய பலன்களை அவர் அளிப்பார். நீண்ட நாளாக நடந்துட்டு இருந்த வம்பு வழக்குகள், கேஸு, கோர்ட்டு பிரச்சனைகள் தீரும். அதை மாதிரி பக்கத்து வீட்டுக்காரர், ஏற்ற வீட்டுக்காரரு, இல்லை சொந்த பந்தங்களில் இருந்த சண்டை சச்சரவுடைய வழக்குகள்லாம் நல்லபடி தீரும். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பான கவனம் செலுத்துவீர்கள். மேலும் இந்த ஜென்மகுரு இருந்து உங்களோட மனநிலையை பாதித்தாலும் கூட தியானம், அதாவது மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப நல்லது. பகவானுடைய வழிபாடு, யார் யார் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த தெய்வத்தை ஒருநிலைப்பட்டு முழு விசுவாசம், முழு ஃபைத், நம்பிக்கை, இறைவன் எனக்கு எல்லாம் செய்வார், அவர் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை அப்படின்னு நினைக்கும்போது நாளும் கோளும் என்ன செய்யணும்னு திருஞான சம்பந்தர் பாடின பாட்ட மாதிரி இந்த ஜென்மகுரு உங்களை ஒன்றும் செய்யாது. இறை வழிபாடு மிக சாலச் சிறந்தது. மற்றபடி ஜென்மகுருவாக இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை, நல்ல பலன்கள் நல்லபடி நடக்கும். அதே சமயத்தில் கலைத்துறையினர்களுக்கு வந்து வெளிநாடு அடிக்கடி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்கு ஷூட்டிங் எடுக்கிறதுக்கெலாம் வெளிநாடு போவீங்க. மற்றபடி வியாபாரம் பண்ணக்கூடியவங்களும் அடிக்கடி வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். காவல்துறையில் வேலை பார்க்குறவங்க புது வழக்குகள் நல்லபடி கையாண்டு பாராட்ட பெறுவீங்க. சகோதர சகோதரிகள்கிட்ட நல்ல ஒரு ஒற்றுமை நீடிக்கும். எனவே இறை வழிபாடு சாலச் சிறந்தது. ஜென்மகுரு உங்களுக்கு பல நன்மைகளையும் தருவார். மிதுன ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல குரு உட்கார்ந்துட்டுருக்காரு. இந்த 12ஆம் இடத்து குரு, ஐயோ 12ஆம் இடத்துல குரு இருக்க ஏகப்பட்ட விரயம் ஆகும் அப்படின்னு பயங்காட்டுவாங்க. விரயம்னாலுமே என்னென்னா சுப விரயம்தான். சுப விரயம் என்னென்னா கல்யாண செலவு, வீடு கட்டுற கடன், கட்டட வேலைகள், வீட்டில் ஆபரணங்கள் வாங்க கடன்கள், மற்றபடி புது ஏசி வாங்குவீங்க, எலக்ட்ரானிக் சாதனங்கள், இதை மாதிரி நம்ம உபயோகிக்கக்கூடிய பொருள்களை வாங்குறதுல தான் கடன் ஏற்படும். சிலர் அனாமத்துக்கு வந்து அடுத்தவனுக்கு கடன் வாங்கி கொடுத்துட்டு நஷ்டம் அடைவாங்க. அது மாதிரிலாம் கிடையாது. சுப விரய செலவு. ஒரு ஜாமானை வாங்குவோம், வாகனத்தை வாங்குவோம், புது வண்டியை கொடுத்துட்டு புது வாகனம் வாங்குவோம். ஆக எல்லாமே நம்ம அனுபவிக்கக்கூடிய பொருள்களால் ஏற்படக்கூடிய கடன்கள் தான் ஏற்படுமே வழிய அனாமத்துக்காக இன்னொருத்தருக்கு கடனை வாங்கி கொடுத்து நம்ம வந்து பிரச்சனைக்குள்ள ஆக மாட்டோம். எனவே சுப விரயம் உண்டாகும்னு நினச்சா பயப்பட வேண்டாம். சுப விரய கடன்கள் தான் உண்டாகும். மற்றபடி வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வெளிநாட்டுக்கு வேலைக்கு முயற்சி பண்ணவங்களுக்கெல்லாம் வெளிநாட்டு வேலைகள் நல்லபடி கிடைக்கும். வீடு, ஒரு கட்டடமோ வீடோ விற்கலையோன்னு நினச்ச கவலைகள்லாம் நீங்கி கொஞ்சம் குறைஞ்ச விலைக்கு, நீங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் குறைஞ்ச விலைக்கு விற்பனை ஆகும். அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஆன்மீக யாத்திரை போவீங்க. மற்றபடி சுப விசேஷங்கள், ஒரு சகோதரன் கல்யாணம், சகோதரி கல்யாணம், மற்றபடி தெரிஞ்ச நண்பர்களுடைய கல்யாணத்துக்கெல்லாம் மனம் வந்து நீங்கள் உதவி செய்வீங்க. உங்கள்கிட்ட இல்லாட்டாலும் கூட ஒரு லோனை போட்டோ ஏதோ ஃப்ரீயாக வச்சுக்கொண்டே கையில் கொடுப்பீங்க. ஆனால் பொதுவாக இந்த விரய வியாழன் நடக்கும்போது ஒரு கடன் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க, ஃப்ரீயாகவே கொடுத்துருங்க. 10,000 ரூபா கேட்காருன்னா அந்தப்பா 3,000 ரூபா தான் இருக்குன்னு கொடுத்துருங்க. அது ஏன்னா திருப்பி வராது. 3,000 ரூபா மனம் வந்து கொடுக்கும்போது அவர் உங்களை பாராட்டிட்டு போவார். உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி ஏற்பட்டுரும். மற்றபடி குடும்ப ஒற்றுமையும் நல்லாயிருக்கும். மொத்தத்தில் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும், குடும்ப ஒற்றுமை ஓங்கும், யாத்திரைகளுக்கெல்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆன்மீக பயணம் செய்வீங்க. தெய்வீக வழிபாடில் ரொம்ப நாட்டம் உண்டாகும். உடல் நலம் நல்லாயிருக்கும். கடகராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி நடக்கு. ஆனாலும் 10ஆம் இடத்துல இருந்த குரு இப்போ 16ஆவது இடத்துக்கு வந்திருக்கிறனால கொஞ்சம் நன்மை பயக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் வரும். எதிர்பார்த்த பணவரவுகள் நன்றாக இருக்கும். உடல்நலம் ஆரோக்கியம் மேம்படும். லாபம் எதை செய்தாலுமே இப்போ நம்ம 1 லட்ச ரூபா லாபத்தை எதிர்பார்க்கோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு 70,000 லாபம் வரும். பூமியினாலேயும் லாபங்கள் வரும்.
என்ன இந்த அஷ்டமத்து சனி நடக்கிறனால அதிகமான லாபத்தை கொஞ்சம் குறைச்சி கொடுப்பார் குரு பகவான். ஏன்னா அந்த சனி பகவான் வந்து அஷ்டமத்தில் இருக்கிறனால கொஞ்சம் தடை பண்ணுவார். ஆனாலும் நம்ம ஏற்கனவே குரு பகவான் 10ஆம் இடத்துல இருந்து சனி பகவான் 8ஆம் இடத்துல இருந்து ஆட்சி செய்ததை விட குரு பகவான் இப்போ 11ஆவது இடத்துக்கு வர்றதுனால இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லாவே இருக்கும். வழக்குகளில் திடீர் திருப்பங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு நன்மையான பலன்கள் கிடைக்கும். அதனால் புது செய்திகளும் வந்து அடையும். அயல்நாடுகள்லேருந்து புது செய்திகள், வியாபார ஸ்தலத்திலேருந்து புது செய்திகள் வரும். மற்றபடி கலைத்துறையினருக்கு, அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வந்து புது பதவிகள்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதே சமயத்தில் பிள்ளைகளால் சின்ன சின்ன சஞ்சலங்கள் வந்து விலகும். ஆனால் என்னென்னா எந்த காரியத்தை எடுத்தாலும் கொஞ்சம் தடைப்பட்டு முடியும், ஆனால் வெற்றி ஆயிரும். எதிரிகள் தொல்லையும் நீங்கும். பண வரவுகள் வந்து இல்லையேன்னு நினச்சவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி நல்ல பண வரவை தரும். மொத்தத்தில் ஆரோக்கியமாகவும் இருக்கும். குரு பகவான் வழிபாடு சால சிறந்தது. இல்லை அவங்கவுங்க தெய்வத்தை வியாழக்கிழமை தோறும் வழிபாடு பண்ணுறது மிக்க நன்று. சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு வந்து 10ஆம் இடத்துக்கு வராரு குரு பகவான். 10ல் குரு பங்கம் செய்வான்னு சொல்லிவிடுவாங்க எல்லாரும், அது வாய் சொல்லுதான். பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து குரு பயிற்சி, சனி பயிற்சி எல்லாமே கோச்சார பலன்கள்னு கூறுவாங்க. ஆனால் அதே காலகட்டத்தில் நம்மளுடைய திசை, புத்தி இவைகளையும் அடிப்படையில் தான் மிகுந்த பலன்களை செய்யும். 10ல் குருன்னு பயம் காட்டுவாங்க, அதை பற்றிலாம் பயப்பட வேண்டாம். பதவிக்கெல்லாம் எந்த ஆபத்தும் வரப்போகிறதில்ல. சின்ன சின்ன பிரச்சனைகள் வேலையில் வரும், எல்லாருக்கும் சாதாரணமாக இருந்தாலே வரும். இருந்தாலும் இந்த 10ல் குரு வரும்போது கொஞ்சம் தொல்லைகள் வந்து நீங்கும். கீழே வேலை பார்க்குறவங்க நம்ம சொல்ல கேட்க மாட்டாங்க. மேலதிகாரிகள் நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணுவாங்க. இல்லை இதை செய் அதை செய்யன்னு கொஞ்சம் ரொம்ப நம்மளை புண்படும்படி பேசுவாங்க. அந்த மாதிரி வேலைகளெல்லாம் கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் வரும். ஆனால் அது வந்து சுமூகமாக தீர்ந்துடும். பொதுவாக கட்டடத்தை வந்து வீடை விரிவாக்கம் செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. கட்டடத்தை தாராளமாக விரிவாக்கம் செய்யலாம். அதுக்குண்டான பணமும் நல்லபடி வந்து சேரும். கடன்கள் வந்தாலுமே சீக்கிரம் அடைஞ்சிரும். சுபவரிய கடன்கள் உண்டாகும். ஆனால் கடன் வந்தாலும் நல்லபடியாக அடைஞ்சிரும். முடிவெடுக்கிறதுல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக எடுங்க. 1க்கு 3-4 தடவை யோசித்து முடிவெடுக்கிறது நல்ல பலன்களை தரும். கலைத்துறையினர்களுக்கு வீண் அலைச்சல்கள் உண்டாகும். முயற்சி எடுத்து ஒரு விஷயத்தை சாதிக்கணும், இல்லாட்டா ஒரு செயலை படுத்தணும்னு நினச்சாருன்னா ஒரு தடவை அலையிறதுக்கு ஒரு 15 ட்ரிப் அலைவார். கொஞ்சம் அலைச்சல்கள்லாம் உண்டாகும். அதனால் ப்ரெஷர்லாம் இருந்தால் கொஞ்சம் ப்ரெஷர் ஏறும். சொத்து விஷயங்களில் கொடுக்கறதுலையும் சரி வாங்குறதுலையும் சரி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா முதலுக்கே மோசம் வரக்கூடிய சூழல் வர்றதுனால கொஞ்சம் வில்லங்கம் பார்த்து வாங்கிக்கிடணும், வில்லங்கம் பார்த்து கொடுத்துக்கிடணும். மொத்தத்தில் பொது முயற்சிகள் எடுங்க. ஆனால் 1க்கு 3 தடவை முயற்சி எடுத்து கொஞ்சம் தாமதப்பட்டாலும் முயற்சி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குரு பகவானையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள். நல்ல பலன்கள் உங்களை வந்து சேரும். கன்னி ராசிக்காரர்களுக்கு ராசிநாதனுக்கு 9ஆம் இடத்துல குரு திரிகோணஸ்தானம்பாங்க. 1, 5, 9 திரிகோணஸ்தானம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கன்னி ராசிக்காரங்களுக்கு 9ஆம் இடத்துல குரு நல்ல பலனை செய்யும். 5ஆம் பார்வையாக ராசிநாதனை பார்ப்பார். எனவே நினைத்த காரியம் எல்லாமே வெற்றி தான். திருமண தடை நீங்கும். திருமண தடைகள் நினைத்த பெண்ணை மணஞ்சூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மொத்தத்தில் விருப்பப்பட்ட திருமணங்களும் நல்லபடி நடக்கும். கல்யாண காரியங்களில் இருந்த தடைகளும் நீங்கும். புத்திர பேர்கள் உண்டாகும். அதாவது குழந்தை பிறக்கிறதில் உள்ள தாமதங்கள் நீங்கும். குடும்ப ஒற்றுமைகள் நல்லாயிருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாயிருக்கும். தகப்பனார் மகன் ஒற்றுமை, தாயார் மகன் ஒற்றுமை நல்லாயிருக்கும். சகோதரர்கள் ஒற்றுமை நல்லாயிருக்கும். குடும்பத்தில் ஒரு நல்ல மதிப்பு திடீர்னு கூடிரும். புது முயற்சிகள், பணம் சம்பாதிப்பதில் புது முயற்சிகள் எடுப்பீங்க. அந்த முயற்சியெலாம் ஈஸியாக வெற்றி அடைஞ்சிரும். புது வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி புது வீடு வாங்குவீங்க. புது வீட்டுக்கு குடியேறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு புது பதவிகள்லாம் கிடைக்கும். ஒரே ஆனந்தமாக இருப்பீங்க. உடல்நல பீடைகள் இருந்த பீடைகள், வயிறு சம்பந்தப்பட்ட பீடைகள், மனநல சம்பந்தப்பட்ட பீடைகள், ப்ரெஷர் சம்பந்தப்பட்ட பீடைகள்லாம் இருந்ததெல்லாம் விலக ஆரம்பிக்கும். அப்பியாசம், ப்ராக்டிக்கலி அட்டன் தி பர்ஃபெக்ஷன்பாங்க. அதாவது நம்மளுடைய சுய பிரயோஜன முயற்சிகள் வந்து கடுமையாக எடுப்பீங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் வெற்றி பெறுறதுக்கு. ஆனால் அந்த எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்லபடியாக வெற்றியான பலனை தரும். சேமிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்துடும். என்னத்தை சேமிச்சுக்கிட்டு என்ன இருக்குது, வருது வரும் போகிறது போதும்னு ஆன்மீகம் பேசின ஆண்கள்லாம் கொஞ்சம் ரூபா சேர்த்து வச்சா நல்லதுங்கக்கூடிய புத்தியை வந்து குரு பகவான் கொடுப்பாரு. அதனால் பேங்க் பேலன்ஸு கொஞ்சம் ஏறும். அதனால் கொஞ்சம் தெம்பு உற்சாகம் இருக்கும். மற்றபடி வெளிநாட்டுக்கு சுற்றுலாலாம் போவீங்க. திடீர் வெளிநாட்டு பயணங்கள் கைகூடும். மொத்தத்தில் இந்த குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு நன்மையான பலன்களை தரும்.
துளாராசிக்காரங்களுக்கு 8ஆம் இடத்துல குரு, அஷ்டமத்து வியாழன்னு சொல்லுவாங்க. ஆக இம்மை 8லே வாழி பட்டம் இழந்து போம்படியானதுன்னு பழைய கால சாஸ்திரத்தில் சொல்லுது. இருந்தாலும் அந்த மாதிரி பட்டம்லாம் இழக்க மாட்டீங்க, வேலையெல்லாம் கை விட்டு போகாது. என்ன புது புது பிரச்சனைகளையாவது சந்திக்கணும். வண்டி பழைய வண்டி இருந்துச்சுன்னா அந்த வண்டி ரொம்ப தொல்லை கொடுக்கும். புது வாகனம் வாங்குவீங்க, அதில் கொஞ்சம் கடன் பட்டு அதை டியூவை கட்டுறதுக்கு கொஞ்சம் திணறுவீங்க. புதிய முதலீடுகள் பண்ணணும்னு இருக்கிறது தாமதமாகும். உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்துகிட்டே இருக்கும், சின்ன சின்ன பீடைகளை கொடுப்பாங்க. அஷ்டமத்து குரு. பண வரவும் என்னென்னா வர்றது கொஞ்சம் தாமதப்படும். அதே சமயத்தில் வேற செலவு, திடீர்னு எதிர்பார்க்காத செலவு வரும். அதுக்கு ஏதாவது ஒரு கடனை வாங்கி தான் செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும். முதலீடு ஏதாவது ஒன்றில் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அந்த முதலீடு 1க்கு 15 ட்ரிப்பு யோசிச்சுட்டு செய்யுங்க, அது ரொம்ப பலனை தரும். ஆனால் கடல் கடந்த பிரயாணங்கள் நல்லாயிருக்கும். ஒரு அந்யோன்யமான நண்பர் ஒருத்தர் திடீர்னு வந்து உதவுவார். அதனால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பணப்பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். மொத்தத்தில் இந்த குரு பகவான் அஷ்டமத்தில் இருக்கிறனால எந்த ஒரு விஷயத்தையும் 1க்கு 10 தடவை யோசித்து செய்யுங்க. ஆனால் அதுக்காக அஷ்டமத்து குரு அங்கே யூடியூப் சேனல் இருக்குன்னா அது எதுங்கிறதெல்லாம் ஒன்றும் யோசிக்க வேண்டாம். எப்பொழுதுமே இறை பக்தி நம்மளுக்கு நல்ல பலன்களை தான் கொடுக்கும். அதுபோக உழைப்பு எப்படி சாப்பாட்டுக்கு பங்கம் வராது. இறை பக்தியும் உழைப்பும் சுறுசுறுப்பும் இருந்தால் நமக்கு வரக்கூடிய தீய பலன்கள் நம்மளை விட்டு கொஞ்சம் தள்ளியே நிற்கும். அதனால் துளாராசிக்காரங்கள் குரு பகவானை வழிபாடு பண்ணுங்க, வரக்கூடிய தீய பலன்கள் உங்களை விட்டு விலகும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு திருமணம் ரொம்ப வயசாகிட்டு 30 வயசாகுது, இன்னும் கல்யாணம் முடியலையங்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல செய்தி வரும். 20-25 வயசுக்குள்ளே உள்ளவங்க, விரும்பக்கூடிய பெண்கள், காதலிக்கக்கூடிய பெண்கள், இல்லை காதலிக்கக்கூடிய ஆண்கள், இவர்களெல்லாம் எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாமலே மனம் சூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். உத்தியோக உயர்வுகள் உண்டாகும். பரீட்சைலாம் எழுதிங்கன்னா அந்த பரீட்சையில் நல்ல மார்க் எடுத்து வெற்றி அடைஞ்சிருவீங்க, முதல் மதிப்பெண் எடுத்து. பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஈஸியாக தீர்ந்துடும். இது போக புது பூமி ஒன்று வாங்குவீங்க. அதிர்ஷ்டம், சொந்த பூமியிலே அதிர்ஷ்டம் அடிக்கும். சகோதரர்கள் ஒற்றுமை நல்லாயிருக்கும். சேமிப்பு நல்ல பலன் கிடைக்கும். ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணியிருந்த ஷேர் முதலீடுகள், டெபாசிட்ஸ்கள், இது மூலம்லாம் நல்ல லாபங்கள் வரும் இந்த வருஷத்தில். என்னென்னா விருச்சிக ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறனால நினைத்த காரியங்கள்லாம் தங்கு தடை இல்லாமல் நீ 6ஆம் இடத்துல இவ்வளோ நாள் குரு உட்காந்து உடல் நலத்தை ஒரு ஆட்டிட்டார். ப்ரெஷரு இருந்தால் ப்ரெஷரு, சுகர் இருந்தால் சுகர் கூடிரும். டென்ஷன், கவலைகள், தீராத வயிற்று வலி, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வாத சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நீங்கி இந்த குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு நல்லபடியாக ஆரோக்கியத்தை தரும். அரசியல்வாதிகளுக்கு புது பதவிகள் கிடைக்கும். மாணவர்கள் எழுதின பரீட்சைகள், வேலைக்கு எழுதின பரீட்சையில் வெற்றி அடைவீங்க. காலேஜுக்கு எழுதுகிற தேர்வுகளெல்லாம் வெற்றி அடைஞ்சு வேலை வாய்ப்புக்கு போவீங்க. நினச்ச கோர்ஸ்களுக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். கல்வி கற்பதில் எந்த தடையும் இல்லாமல் நல்லபடி வெற்றியாக கல்வியும் கற்று முடிப்பீங்க. குடும்ப தலைவர்கள் குடும்பத்தில் நல்ல பாராட்ட பெறுவீங்க. மொத்தத்தில் விருச்சிக ராசிக்கு குரு பயிற்சி நல்ல பலனைத்தான் தரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல குரு வராரு. கடன், ரணம், ரோக சத்ருஸ்தானமாங்க 6ஆம் இடத்தை. ஆக கடன்கள் கொஞ்சம் அதிகமாகும். எதிரிகள் வலிமையடைவாருங்க. அதனால் கொஞ்சம் மனச்சஞ்சலங்கள், குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். சிந்தனைகள், தீராத சிந்தனைகள் பிள்ளைகளையும் மனைவியோ இல்லை கணவனை பற்றி இருந்துக்கிட்டே இருக்கும். மனைவி கணவனை பற்றி ஒரு தீராத சிந்தனையில் இருப்பாங்க. கணவன் மனைவியை பற்றி தீராத சிந்தனை, கவலையோடு இருப்பாங்க. இது இந்த 6ஆம் இடத்து குரு வந்து கூட கொஞ்சம் அதை ஸ்டிமுலேட் பண்ணும், அதாவது ஊக்கத்தை கொடுக்கும் அந்த கெட்ட சிந்தனைகளுக்கு. ஆனால் அதே காலகட்டத்தில் விளையாட்டு வீரர்கள் புது சாதனைகளை படைத்திருப்பாங்க. ஃபைனான்ஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக ஃபைனான்ஸ் பண்ணுறது நல்லது. இடப்பயிற்சிகள் உண்டாகும். ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போவீங்க. ஒரு அலுவலகத்திலேருந்து இன்னொரு அலுவலகத்துக்கு மாற்றலாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது போக கடல் கடந்த பயணங்களில் விசா வருவதில் கொஞ்சம் தடைகள் ஏற்படும். ஒரு விசாவை எதிர்பார்த்துருப்பீங்க, அந்த விசாலெல்லாம் தடைகள் ஏற்பட்டு கொஞ்சம் தாமதப்பட்டு தான் எந்த விஷயத்தை எடுத்தாலும் நடக்கும். ஒரு நவம்பர் மாதம் வர
கொஞ்சம் மனச்சஞ்சலங்கள் குழப்பங்கள்லாம் இருக்கும். தெய்வ வழிபாடுகள் தான் அதுக்கு நன்மையான பலன்களை தரும். இது போக குடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையாக இருக்கணும். வாக்குறுதி கொடுக்கறதுல எச்சரிக்கையாக இருக்கணும். வம்பு வழக்குகள் எதுவும் பேசக்கூடாது. வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். மொத்தத்தில் குரு பயிற்சி மத்தியமமான பலனை தரும். இறை வழிபாடு சாலச் சிறந்தது. மகர ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல குரு, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2, 5, 7, 9 மகரம் வந்துடுது. மகரத்துக்கு 5ஆம் இடத்துல குரு உட்காந்து புத்திர சந்தான சௌபாக்கியத்தை உண்டு பண்ணுவார். பிள்ளைகள்னால மன மகிழ்ச்சி, பிள்ளைகள் இல்லாதவங்களுக்கு குழந்தைகள், பிள்ளைகளுக்கு ஓயாமல் சுகவீனமானதெல்லாம் நல்லபடி தீர்ந்து சுகம் கிடைக்கும். பிள்ளைகளுடைய திருமணத்தையும் நல்லபடி பார்த்து ரசிப்பீங்க. எங்கே கல்யாணம் ஆக போதோன்னு பயந்துட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் பிள்ளைகளுக்கு இந்த குரு பகவான் 3 மாதத்துக்கு முன்னாலே பலனை கொடுத்துருவார். பொதுவாகவே சனி பகவான் 6 மாதத்திற்கு முன்பும் குரு பகவான் 3 மாதத்திற்கு முன்னாலும் பலன்களை செய்து விடுவார். எனவே 3 மாதத்துக்கு முன்னாலே இந்த மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் பிள்ளைகளால் ஒரு மன அமைதி, பிள்ளைகளுக்கு திருமணங்கள் இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கும். இனி நடக்காதவங்களுக்கு இனி நடக்கும். மற்றபடி புது சொத்து வாங்குவீங்க. ஏற்கனவே ஒரு சொத்தை விற்கணும்னு நினச்சிட்டு இருந்ததெல்லாம் நீங்கள் அந்த சொத்து விற்காத அளவுக்கு பண வரவுகள் நல்லபடி சிறப்பாக வந்துடும். தைரியமான முடிவு எடுப்பீங்க. யார் இவர் அந்த முடிவு எடுத்துட்டாரு, அப்போ எதிர்பார்க்கவே இல்லையே, சட்டார்னாரு முடிவு எடுத்துட்டாரு, ரொம்ப ஆள் அமைதியாக தானே இருப்பார் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன், ஒரு நல்ல முடிவு எடுப்பார். அந்த முடிவு எடுத்தவொடனே கூட உள்ளவங்களாம் அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க, இப்போ இவர் இப்படியும் செய்வாரா அப்படின்னு. தந்தையாருடைய உடல் நலத்தில் கவனம் தேவை. ஆனாலும் உடல் சுகவீனமாக ஆனாலும் கூட தந்தையாருக்கு உடல்நலம் சிறப்பாக தேறி விடுவார்கள். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாயிருக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் கை கொடுக்கும். கலைத்துறையினர்களுக்கு புதுமையான யோசனைகள் ஏற்பட்டு பெரிய பெரிய விருதுகள்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். சேமிப்பும் அதிகரிக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு. மொத்தத்தில் குரு பகவான் நன்மையான பலன்களை அள்ளி தருவார். சந்தோஷமாக இந்த வருஷம் உங்களுக்கு நல்லபடி கழியும். கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு வருவார். அதனால் மன எல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். புது வீடு, மன பூமியெலாம் வாங்குவீங்க. என்ன ஒரு அமௌண்ட்டுக்கு பேசி முடிச்சிருப்பீங்க, அடுத்து கூட கொஞ்சம் அமௌண்ட் தந்தால் தான் தருவேன்னு அந்த ஆள் சொல்லுவார். அதுக்கப்புறம் என்ன செய்ய, மன வருத்தத்தோடு வாங்குவீங்க. அதே மாதிரி கொடுக்கணுங்கும் போது நீங்கள் எதிர்பார்த்த தொகையை பேசியிருந்தாலுமே குறைய கொடுப்பீங்க. இந்த மாதிரி மனை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் லாபம் வரும், குறைய வரும். புது வாகன யோகம் உண்டாகும். ஆனால் வாகனம் வாங்குறது ஈஸியாக வாங்கிட மாட்டீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்குவீங்க. இருந்தாலும் வாகனத்தில் போகும்போது நல்லாயிருக்கும். பரவாயில்ல, ஏதோ கஷ்டப்பட்டாலும் சொகுசாக ஏசியை போட்டு போகிறோமாங்கிற எண்ணங்கள் வந்துடும். சொத்து பிரச்சனை, தாய்வழி சொத்து, தகப்பவழி சொத்து பிரச்சனைகள்லாம் நல்லபடி தீரும். என்ன ஒரு சண்டை சச்சரவு குழப்பம் வந்து தான் தீரும். சில பிரச்சனைகள் போலீஸ் ஸ்டேஷன் போய் தான் தீரும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஆனால் வெளிநாட்டுக்கு போகணுன்னு நினச்சி ஒரு தேதியை நிர்ணயம் பண்ணும்போது அந்த தேதியை மாற்றக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். அதாவது எந்த காரியங்களும் நிறைவேறும். ஆனால் என்னென்னா ஒரு செக் வச்சு, அதாவது ஒரு ஒரு தடை ஏற்பட்டு 2வது நடக்கும். இந்த கடினமான உழைப்புக்குள்ள பலன்கள் நல்லபடி கிடைக்கும். ஆனால் முதல்ல கடினமான உழைக்க சோம்பேறித்தனமாக இருக்கும். காலம் போக போக வரவுகள் குறைய குறைய உழைப்புகள் அதிகமாகும், வெற்றி அடைவீங்க. புது முயற்சிகள்லாம் நடக்க மாட்டாங்கன்னு நினைப்பீங்க, கவலைப்படாதீங்க. ஆகஸ்ட்டுக்கு பிறகு உங்களுடைய புது முயற்சிகள்லாம் வெற்றி அடையும். மாணவர்களுக்கு பாடங்கள் கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனால் கடினமாக இருந்தாலும் ஜூலை ஆகஸ்ட்டுக்கு பிறகு அந்த கடினமான பாடங்கள்லாம் ஈஸியாகி அவங்களும் நல்ல தேர்ச்சி அடைவார்கள். அரசு அதிகாரிகளுக்கு ஆகஸ்ட்லேருந்து நல்லாயிருக்கும். அதுவரை கொஞ்சம் மனச்சஞ்சலங்கள்லாம் உண்டாகும். மத்தியமமான பலனாக இருந்தாலும் கூட ஆகஸ்ட்டுக்கு பிறகு உங்களுக்கு கொஞ்சம் மன நிம்மதிகள்லாம் உண்டாகும். எனவே புது முயற்சியை துணிஞ்சு எடுங்க. ஆனால் கொஞ்சம் யோசித்து எதையும் செயல்படுத்துங்க, வெற்றி அடையும். மீனராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். தைரிய வீரிய பராக்கிரமஸ்தானம். என்னன்னா இவர் ராசி அதிபதி, அதனால் எங்கே உட்காந்துருந்தாலும் கொஞ்சம் நல்ல பலன்களை செய்வார். ஆக தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க. ஆனால் எடுத்துகிட்டு கொஞ்சம் பின்வாங்கக்கூடிய வாய்ப்பு வரும். அதுக்கு பிறகு யோசித்து 2வது எடுத்த முடிவை செயல்படுத்துவீங்க. அதனால் கொஞ்சம் மதிப்பு மரியாதைகள் குறைஞ்சி 2வது ஏறும். வெளிநாட்டு விசாவும் தடை ஏற்படும். வெளிநாட்டுக்கு போகக்கூடிய விசாக்கள் தடை ஏற்பட்டு 2வது நல்லபடி நடக்கும். பண வரவுகள் நல்லாயிருக்கும். ஆனால் என்னன்னா விரயங்கள் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். பிள்ளைகள் விஷயத்துலேயும் செலவுகள் அதிகமாக இருக்கும். சுப விரய செலவு உண்டாகும். பிள்ளைகள் கல்யாண காரியங்கள்லாம் சிறப்பாக பண்ணுறதுனால கொஞ்சம் அதிக செலவு, அதிக கடன்கள் உண்டாகும்.
ஆன்மீக யாத்திரைக்கு கொஞ்சம் அதிகமாக செலவழிப்பீங்க. தெய்வ வழிபாடு அதிகமாகும். உங்கள்கிட்ட மறைஞ்சு கிடந்த திறமையெல்லாம் நல்லபடி வெளிப்படுத்துவீங்க. பொதுவாக இவர்கிட்ட இவ்வளோ திறமை இருக்குதுன்னு எனக்கு தெரியாமலே போச்சேன்னு எல்லோரும் சொல்லக்கூடிய அளவில் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். அதனால் கொஞ்சம் ஆனந்தமாக சந்தோஷமாக இருப்பீங்க. சகோதர சகோதரிகளுக்கோ பிள்ளைகளுக்கோ சொந்தக்காரங்களுக்கோ இலவசமாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு திருமண செலவுகளை ஏற்பீங்க. அதில் கொஞ்சம் விரயங்கள் ஏற்பட்டாலுமே உங்களுக்கு அதில் பேர் புகழ் ஏற்படும், புண்ணியமும் ஏற்படும். சுப யாத்திரைகள் நல்லாயிருக்கும். புது முயற்சிகளும் வெற்றி அடையும். கலைத்துறையினர் புது புது முயற்சிகள் எடுப்பீங்க. கொஞ்சம் தாமதப்பட்டு முயற்சி வெற்றி பெறும். அரசியல்வாதிகள் புதுமையான அரசியலுக்குள்ள ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கெல்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மொத்தத்தில் குரு பயிற்சி மீனராசிக்காரங்களுக்கு நன்மை பாதி தீமை பாதியாக இருக்கும். ஆனாலும் இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் குரு பகவானுடைய நல்ல பலன்கள் கிடைக்கணும், தீய பலன்கள் விலகணும். மேலும் இவைகள் விலகுவதற்கு இறை வழிபாடு ஒன்றே சாலச் சிறந்தது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.